ஒரு தாயோட குணம்னு சொல்லக்கூடிய இந்த கருணை, விட்டு கொடுத்து போகிறது, தியாகம் செய்யறது, மற்றவங்களுக்கு உதவக்கூடிய இந்த மனப்பான்மைங்கிறது இந்த ராசிக்காரங்கிட்ட இயற்கையிலே வந்துன்னு சொல்லலாங்க. எதையும் மறைக்காம உள்ளதை உள்ளபடி பேசக்கூடியங்கன்னு கேட்டாலும் இந்த ராசிக்காரங்க தான். வாழ்க்கை பத்தின தனி சித்தாந்தத்தை வகுத்து வச்சிருக்கக்கூடியவங்க, அதுபடி வாழக்கூடியவங்க இந்த ராசிக்காரங்க சொல்லலாங்க. அதாவது யதார்த்தமான வாழ்க்கையை வாழக்கூடியவங்க இந்த ராசிக்காரங்க தான். நவீன உலகத்துக்கு ஏற்ற மாதிரி தன்னை மாற்றிக்கொள்ளக்கூடியவங்களும் இவங்க தான். பழமையை விரும்பி ஏற்றுக்கொள்ளக்கூடியவங்க இந்த ராசிக்காரங்க தான். ஆனால் எந்த சூழ்நிலை வந்தாலும் பாரம்பரியத்தை இவங்க விட்டு கொடுக்க மாட்டாங்கன்னு சொல்லலாங்க. ஏராளமான நல்ல குணங்களுக்கு சொந்தக்காரங்க. ரொம்ப ரொம்ப அமைதியா இருப்பாங்க. நல்ல ஆசானா, ஒழுக்கமா, மனித நேயம் கொண்டவங்களா இந்த ராசிக்காரங்க இருப்பாங்கன்னு சொல்லலாங்க. இப்படிப்பட்ட இந்த கடகராசி அன்பர்களுக்கு வாழ்க்கையில இந்த நேரம் நிறைய பாதிப்பு நீங்க சந்திக்கக்கூடிய தன்மை தாங்க. ஒரு நிம்மதி பெருமூச்சு விட முடியல. ஒரு நேரம் நிம்மதியா இருந்துட்டா அடுத்து ஏதாவது ஒரு வகையில பாதிப்புங்கிறது கொடுக்கக்கூடிய தன்மையா தான் இந்த நேரம் உங்க வாழ்க்கையில போயிட்டு இருக்குன்னு சொல்லலாங்க. ஏகப்பட்ட வேலைச்சுமை, எதுலையுமே ஒரு சரியான கவனம் கொடுக்க முடியாத அளவுக்கு அடுத்தடுத்து வேலை சும்மா இருந்துகிட்டே இருக்குதுன்னு சொல்லலாங்க. அடிப்படை வசதி கூட பெற முடியாத அளவுக்கு நிறைய கடகராசி என்பது இந்த நேரம் நீங்க சிரமப்பட்டுட்டு தான் இருக்கிறீங்க. சொந்த பந்தத்தாலையும் பாதிப்பு, அதே மாதிரி ரொம்ப நாளா நிறைய விஷயங்கள் செய்யணும்னு ஆசை, அந்த மனசுல இருக்கக்கூடிய ஆசை நிறைவேற முடியாம ஒரு மனக்கலக்கம், ஒரு பக்கம் எதிர்பார்க்குற விஷயம் எல்லாமே அரைங்குறையமா நின்று போகுதேன்னு ஒரு ஏக்கம், மனக்கலக்கத்தோட வாழ்ந்திருக்கக்கூடிய தன்மை தாங்க. நிறைய விஷயங்களை ஏமாந்து நிற்கிறீங்க. மற்றவங்களை நம்பி நம்பியே நிறைய முடிவு எடுத்துட்டு பின்னாடி தவிக்கக்கூடிய அமைப்பாக தான் இந்த நேரம் உங்களுக்கு இருக்குது. அந்த வகையில் இனி வரக்கூடிய நாட்களில் கடகராசி அன்பர்களுக்கு எந்தெந்த விஷயங்கள் எல்லாமே சாதகமா இருக்கு, எந்தெந்த விஷயத்துல நீங்க கவனம் கொடுக்கணும், தொடர்ந்து நீங்க இந்த வழிபாடுகள் செய்யறதால ஒரு அற்புதமான பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அப்படி நீங்க எந்த வழிபாட்டை செய்யணும், இது எல்லாமே இந்த பதிவுல நாம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்க இந்த சேனலுக்கு புதியவராக இருந்தா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக்கும் பண்ணிட்டு பின்தொடர்ந்து வாங்க பார்க்கலாம். மேலுமே இந்த வீடியோ பதிவை எந்த மாவட்டத்திலிருந்து நீங்க பாக்குறீங்கிறத மறக்காம சொல்லிட்டு போங்க. தொடர்ந்து உங்க வாழ்க்கையில பல்வேறு விதமான பிரச்சனைகளை நீங்க சந்திக்கக்கூடிய நபரா இருக்கிறீங்கன்னா, ஜோதிட ரீதியா தீர்வு காணும் நீங்க விருப்பப்படுறீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல தொலைபேசி எண் கொடுக்கப்பட்டிருக்கு. ஜோதிட ரீதியான சந்தேகமா இருந்தாலும் சரி, உங்க வாழ்க்கையில நீங்க சந்திக்கக்கூடிய எந்த விதமான பிரச்சனையா இருந்தாலும் சரி, தாராளமா தொலைபேசி மூலியமா தொடர்பு கொண்டு கூட உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம். பெரும்பாலும் கடகராசி அன்பர்கள் நீங்க உங்க மனசுல நினைக்கக்கூடிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மனசுல இந்த விஷயத்த கவனத்துல எடுத்துக்கோங்க. யாருக்கு தான் கஷ்டம் இல்லாம இல்லை. இந்த நேரம் என்னதான் கஷ்டமா இருந்தாலும் வெளிநபர்கிட்ட ஆறுதல் சொல்லி தேடாதீங்க. அது பாதிப்பு ஏற்படுத்தணும். உங்களுக்கு நீங்களே இந்த தாழ்வு மனப்பான்மை இருக்கிறீங்களே, அதை முன்ன தூக்கிறீங்க. தாழ்வு மனப்பான்மை வேண்டாம். உங்களால முடியாது எதுவுமே இல்லை. வீணான பயம், வீணான கவலை வேண்டாங்க. இந்த நேரம் உங்களுக்கு சாதகமாக தான் இருக்குது. நிறைய நல்ல மாற்றத்தை கொண்டு வரக்கூடிய நேரம், இழந்ததை மீட்டெடுக்கக்கூடிய நேரம், பண வருமானம் கொண்டு வரக்கூடிய நேரம். வேலையில் எடுத்துக்கிட்டாலுமே பதவி தேடி வரும். வேலை சும்மா இருந்தாலும் பதவி தேடி வரக்கூடிய யோகம், வேலையில் நல்ல மாற்றம் தரக்கூடிய நேரம், கல்யாண பேச்சுவார்த்தை நல்லபடியாக முடிகிறது. வீட்டில் இனி வரக்கூடிய நாட்களில் விசேஷம் ஏற்படுறது இந்த நேரம் சிறப்பாக தான் இருக்குது. என்ன ஒன்று, வருமானம் கொண்டு வரக்கூடிய அமைப்பு இருந்தாலுமே கொஞ்சம் சேமிக்க முடியாது. சேமிப்பு இருந்தால் அது ஏதாவது ஒரு வகையில் கரையும். ஆனால் மற்றபடி அதை சுப செலவை மாற்றிக்க பாருங்க. நிறைய உங்களை பொறுத்த வரைக்குமே இந்த நேரம் வீணான வதந்தி எல்லாமே செய்கிறாங்க. அதை பற்றி மனசு போட்டு குழப்பிக்க வேண்டாம். நீங்கள் அவங்களுக்கு புரிய வைக்க முயற்சி செய்கிறது வேண்டாம். காலத்துக்குமே கடகராசி அன்பர்கள் நீங்கள் கவனத்தில் எடுத்துக்கொள்ளக்கூடிய விஷயம், கடைசி வரைக்கும் உங்கள் உழைப்பு மட்டும்தாங்க. உங்கள் உழைப்பு தன் கையே தனக்கு உதவிங்கிற மாதிரி யாருடைய உதவியுமே உங்களுக்கு கிடைக்காது. கிடைச்சாலுமே அது நிரந்தரமாக இருக்காது. அதனால நீங்கள் யார் எதை சொன்னாலும் மனசை போட்டு குழப்பிக்க வேண்டாம். நல்லபடியாக தூங்கி நல்ல ஆரோக்கியத்தோடு இருக்க பாருங்க. உணவு விஷயத்துல கவனமா இருங்க. தூக்கத்தை குறைக்க வேண்டாம். உங்களுக்கு ஏற்கனவே மனக்குழப்பம் இருக்கிறதால இந்த மன அழுத்த பாதிப்பு வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதனால நல்ல ஆரோக்கியமான தூக்கத்தை மேற்கொள்ள பாருங்க. மற்றபடி சிறப்பு தான். பகையை நினைச்சு இந்த நேரம் கலங்க வேண்டாங்க. நடந்தது நடந்து முடியட்டும். நடந்து போன விஷயத்த இந்த நேரம் யோசிக்கிறத விட இனி நடக்க போகிறத யோசிக்க பாருங்க. முக்கியமான முடிவு எடுக்கக்கூடிய காலகட்டமா இந்த காலகட்டம் கடகராசி அன்பர்களுக்கு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாங்க. வியாபாரம், தொழில் எல்லாமே நிறைய பேர் பொறுத்த வரைக்குமே ஒரு பெரிய முதலீடு போட்டுட்டு ஒரு நஷ்டத்தில் இருக்கக்கூடிய இருந்திருப்பீங்க. அவங்களுக்கு இந்த காலம் சிறப்பாக இருக்குது. உங்கள் தேவை என்னங்கிறது நீங்கள் உணரக்கூடிய நேரம். ரொம்ப நாளாக மனசில் நிறைவேறாமல் இருந்த மாற்றத்தை இந்த நேரம் நீங்கள் கொண்டு வர போகிறீங்க. நிறைவேறக்கூடிய வாய்ப்பு இருக்குது. கொடுக்கல் வாங்கல் சுமூகமாக முடியும். ஒரு அனுபவ அறிவை பயன்படுத்தி இந்த நேரம் நீங்கள் எதையுமே சமாளிக்க போகிறீங்கன்னு சொல்லலாங்க. வேலையிலுமே உங்களுக்கு நல்ல மாற்றம் தான். தொழிலுமே ஆதாயம் தரக்கூடிய வாய்ப்புங்கிறது இந்த நேரம் உண்டு. அதே மாதிரி வேலையில் பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் தள்ளி போன விஷயம் எல்லாமே, பதவி உயர்வு, சம்பள உயர்வு எல்லாமே தள்ளி போயிருக்கும். அவங்களுக்கு தடையில்லாமல் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. நீங்கள் அது சம்பந்தமாக எந்த முயற்சி கொடுத்தாலும் சிறப்பாக இருக்குன்னு சொல்லலாம். ஆனால் மற்றவங்க விஷயத்தில் தலையிட வேண்டாம். கூட வேலை பார்க்கக்கூடியவங்களா இருக்கட்டும், அக்கம் பக்கமாக இருக்கட்டும், சுற்றி இருக்கக்கூடியவங்க விவகாரத்தில் தலையிட வேண்டாம். கொஞ்சம் நீங்கள் இந்த நேரத்தில் உஷாராக இருக்க பாருங்க. மற்றபடி இந்த நேரம் சிறப்பு தாங்க. நிறைய தலைமை பொறுப்பு எல்லாமே தேடி வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. சொத்து சேரக்கூடிய காலம்தான். சொத்து வாங்குறீங்க, விற்கிறீங்கன்னா இந்த ஆவணத்தை சரி பார்த்துக்க பாருங்க. மற்றபடி சிறப்பாக இருக்குது.
வீட்டில் சுபகாரியங்கள் இந்த நேரம் ஏற்படக்கூடிய நேரம் தான். வயசுல மூத்த பெண்களா இருந்தா அவங்களுடைய ஆலோசனை இந்த நேரம் நீங்க எடுத்துக்கலாம். அதாவது உங்களுடைய தாயோடைய ஆலோசனை நீங்க கேட்டு செயல்படலாம். இது உங்களுக்கு நல்ல பலனை ஏற்படுத்தி தரக்கூடிய வாய்ப்பா இருக்குது. மறக்காம இந்த நேரத்துல ஒரு முக்கியமான விஷயம், உங்க குலதெய்வத்துக்கு சிறப்பு வழிபாடு செய்ய பாருங்க. ஏன்னா நடக்கிறது எல்லாமே இந்த நேரம் உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தி தரக்கூடியது உங்க குலதெய்வம் தான். அதனால மறக்காம மாசத்துக்கு ஒரு முறை 2 முறையாவது உங்க குலதெய்வ கோவிலுக்கு போய் இந்த நேரம் நீங்க வழிபாடு செஞ்சுட்டு வர்றது நிச்சயம் நல்ல பலனை ஏற்படுத்தி தரக்கூடிய வாய்ப்பு. ராசியில பொறுத்த வரைக்குமே அதிசார குரு பகவான் வக்ரகதியில் இருக்கிறாங்க. இது எப்பேற்பட்ட பலனை தரும்னா நல்ல முன்னேற்றம் தாங்க. நீங்க எந்த காரியம் செஞ்சாலும் பாராட்டு கிடைக்கும். தொழில் எடுத்துக்கிட்டாலும் நல்ல வருமானம் தேடி வரக்கூடிய நேரம் தான். வெளிநாடு முயற்சி செய்றீங்க, வெளிநாட்டுக்கு வேலைக்கு போகணும், வெளிநாடு கல்வி சம்பந்தமா நீங்க முயற்சி செய்யணும்னா இந்த நேரம் சிறப்பா இருக்குது. அதே மாதிரி தொழில் மூலமா பண வருமானம் கிடைக்கக்கூடிய நேரம் தாங்க. முன்னாடி எல்லாமே வருமானம் அவ்வளவு சரியா இருந்திருக்காது. ஒரு 3 மாசம் தொழில் நல்லா நடந்தா இன்னொரு 3 மாசம் ஏதோ ஒரு சுமாருங்கிற அளவுக்கு தான் இருந்திருக்கும். ஆனா இந்த வார காலகட்டங்கள்ல தொழில் நல்லபடியா நடக்கக்கூடிய நேரம், பண வரவு கிடைக்கக்கூடிய நேரம், நிறைய பேர் தொழில மாற்றத்தை கொண்டு வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதாவது கூட்டாளிகள் இணையக்கூடிய நேரம், தொழில வேலையாட்கள் இணையக்கூடிய நேரம், இந்த நேரம் சிறப்பு தான். கடகராசிக்காரங்களுக்கு இந்த நேரம் நீங்க எடுக்கக்கூடிய முடிவுங்கிறது அடுத்த கட்ட வளர்ச்சி, நீங்க முன்னேற்ற பாதையில போகக்கூடிய வாய்ப்புங்கிறது இந்த நேரம் அமையக்கூடிய நேரமா இருக்குது. அதனால எந்த வேலையா இருந்தாலும் திட்டமிட்டு கொஞ்சம் பொறுமையா செஞ்சீங்கன்னா அற்புதமான பலன் கிடைக்குங்க. நிறைய பேருக்கு தடைப்பட்ட திருமணம் இந்த நேரம் கூடி வரும். நல்ல வரன் அமையக்கூடிய வாய்ப்பா இருக்குது. இந்த நேரம் நீங்க முடிவெடுக்கக்கூடிய எல்லா விஷயத்திலும் தான் முயற்சியோடு இருந்தீங்கன்னா சகல ஐஸ்வர்யமும் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குதுங்க. தினமுமே இன்னைக்கு நான் கூலி வேலைக்கு தான் போய் சம்பாதிக்கிறேன் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க கூட ஒரு வருமானம் ஈட்டணும், ஒரு வழியை நான் கண்டுபிடிச்சிருக்கிறேன், அதை நான் செயல்படுத்த போறேன் அப்படின்னு நினைச்சீங்கன்னா தாராளமா செய்யலாங்க. வருமானம் பெறக்கூடிய வாய்ப்புங்கிறது இருக்குது. அதே மாதிரி நிறைய பேர் இதுக்கு முன்னாடி நிறைய பாதிப்பு இருந்திருக்கும், குடும்ப தேவை அதிகமா இருந்திருக்கும், அதனாலேயே அடமானத்துல நிறைய நகை சொத்துக்கள் எல்லாமே வச்சிருப்பீங்க. அவங்களுக்கு அதை மீட்டு வரக்கூடிய வாய்ப்புங்கிறது ஏற்பட போகுது. அது மட்டும் இல்லாம புதுசா வீட்டுக்கு தேவையான விஷயத்த வாங்கி மகிழக்கூடிய யோகமும் இந்த காலத்துல அமைந்திருக்கு. ராகு கேதுவோட நிலைமை பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் மனசுல குழப்பம் இருக்கும். அந்த நேரம் சந்திரன் தான் உங்களுக்கு ராசி எதிர்த்து இருக்கிறதால இயல்பாவே ஒரு நேரம் நீங்க தைரியமா எல்லாத்துலயும் முடிவெடுப்பீங்க. ஆனா ஒரு நேரம் முடிவெடுக்க முடியாம கொஞ்சம் குழம்பக்கூடிய தன்மை இருக்கும். அதே சமயம் இந்த நேரம் ராகு கேது அமைப்பு பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் குழப்பத்திலேயே தான் இருப்பீங்க. அதனாலதான் வீட்டுல மூத்தவங்க இருந்தாங்கன்னா உங்களுடைய தாயோடைய ஆலோசனை, மூத்த பெண்களுடைய ஆலோசனை இந்த நேரம் நீங்க கேட்டு செய்ய பாருங்க, சிறப்பா இருக்குது. திருமண முயற்சி எடுத்துக்கிட்டாலும் உங்களுக்கு சிறப்பு தான். சொந்தமா வீடு வாங்கணும், வாகனம் வாங்கணும்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு தாராளமா முயற்சி செய்யலாம். அதே சமயத்துல உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பலம் அதுதான், பலவீனம் அதுதான். என்னன்னு பார்த்தீங்கன்னா உதவி செய்யக்கூடிய குணம். யாராவது உதவி எதிரியா இருந்தாலும் உதவின்னு வந்து கேட்டுட்டா உங்களுக்காக எதை வேணாலும் செய்வீங்க. ஆனா இந்த நேரம் நீங்க உதவி செய்யக்கூடிய விஷயத்துல இந்த ஜாமீன் கையெழுத்து போடுறதை மட்டும் கொஞ்சம் தவிர்த்துக்குங்க. மற்றபடி சிறப்பாக தான் இருக்குது. ஆரோக்கியத்துல எந்த பாதிப்புமே இல்லை. நிறைய பேருக்கு ஆலய வழிபாடு செய்யணும்னு ஆசை, ஒரு ஆசைப்பட்ட கோவில் குளத்துக்கெல்லாம் போயிட்டு வரணும்னு ஆசை. அப்படிப்பட்டவங்க இந்த நேரத்துல நீங்க அது பயணம் மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்குன்னு சொல்லலாம். அதே மாதிரி இந்த மண்ணை நம்பி தொழில் செய்கிறாங்களே அவங்களுக்கெல்லாம் சிறப்பாக இருக்கும். இந்த ரியல் எஸ்டேட் தொழிலாக இருக்கட்டும், விவசாயத்துறையாக இருக்கட்டும், அவங்களுக்கு எல்லாமே இந்த காலகட்டம் சாதகமான அமைப்பு தாங்க. குரு ஜென்ம ராசியில் இருக்கிறார். அவருடைய பார்வை நிச்சயமா பலனை நல்லபடியாக கொண்டு வந்து தரக்கூடிய நேரம் தான். நம்பிக்கை தான் எல்லாமே இந்த நேரம். நீங்கள் எந்த அளவுக்கு நல்லதை நினச்சி நம்புறீங்களோ அந்த அளவுக்கு நல்ல வாய்ப்பு. சொத்து அமைப்பு சிறப்பாக இருக்குது. சுக்கிரனோட அமைப்பு புதன் நல்ல நிலையில் இருக்கிறதால, சுக்கிரன் ஆட்சியாக இருக்கிறதால நிச்சயம் நல்ல நேரம் தான். கடகராசி அன்பர்களுக்கு முன்னாடி விட இந்த வார காலகட்டம் உங்களுக்கு சிறப்பாக இருக்குது. எந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும்னா வேலை சும்மா அதிகம் தான். சமீப காலமாகவே இப்பன்னு மட்டும் இல்லை, சமீப காலமாகவே உங்களுக்கு வேலை சும்மா அதிகமாக தான் இருக்குது. ஆனால் சூரியன் நீச்சகதியில் இருக்கிறதால சில நேரம் நீங்கள் அவசரப்பட்டு முடிவெடுக்க கூடாது. கொஞ்சம் பொறுமை எதுவாக இருந்தாலும் நேரானாலும் பரவாயில்ல, பொறுமையாக வேலை செய்ய பாருங்க. வேலை சும்மா அதிகமாக இருந்தாலும் மற்றவங்களை நம்பி எந்த பொறுப்பையும் காரியத்தையும் ஒப்படைக்காதீங்க. இந்த விஷயத்தில் கவனம் பாருங்க. இந்த நட்பு வகையில் கவனமாக இருக்கணும். சாதாரணமாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் எங்கே ஒரு ஆபத்து வருது, எங்கே உங்கள் பேச்சால் பாதிப்பு வருதுன்னே தெரியாது. நட்பு வகையில் இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு பாதிப்பு இருக்குது. அதனால கொஞ்சம் நீங்கள் பார்த்து தான் பழகணும். அதிக நெருக்கம் காட்டுறது வேண்டாம். பேச்சுவார்த்தையில் கவனமாக இருங்க. அரசாங்க காரியத்தில் எல்லாமே கொஞ்சம் கவனம் கொடுக்கணுங்க. அரசாங்க வேலையில் இருக்கக்கூடியங்களா இருந்தாலும் சரி, அரசாங்க காரியத்தை நீங்கள் முன்னெடுக்கிறீங்களா இருந்தாலும் சரி, இந்த நேரம் கொஞ்சம் கவனம் கொடுக்க பாருங்க. எந்த வேலையாக இருந்தாலும் இந்த நேரம் அலைச்சலை தான் கொடுக்கும். ஆனால் அலைச்சலை பார்க்காதீங்க. கொஞ்சம் இந்த நேரத்தில் எல்லாத்துலேயும் கவனம் கொடுத்துட்டு இருந்தீங்கன்னா சிறப்பாக இருக்குது. பயணங்கள் பொறுத்த வரைக்கும் இந்த நேரம் உண்டு தான். இந்த இரவு நேர பயணங்கள் எல்லாமே கொஞ்சம் தவிர்த்துக்கங்க. மற்றபடி இந்த நேரம் கடகராசி அன்பர்களுக்கு ஒரு நல்ல பலன் தரக்கூடிய வாய்ப்பு தான். அதே மாதிரி நட்சத்திர ரீதியாக பார்த்தீங்கன்னா கடகராசி அன்பர்கள் எப்படிப்பட்ட பலனை நீங்கள் பெற போறீங்கன்னா,
நட்சத்திர ரீதியா பாக்குறப்ப புனர்பூசம் 4ஆம் பாதம் உடையவங்களுக்கு ராசிக்குள்ள உச்சமா குரு பகவானுடைய பார்வை. இந்த சொத்துல ஏற்பட்டிருந்த பிரச்சனை நீங்கும், குழந்தைகள் வழியில நல்ல மாற்றம், குடும்ப வாழ்க்கையிலுமே சிறப்பாக தான் இருக்குது. நிறைய பேருக்கு குழந்தைக்காக ஏங்கி தவிச்சவங்களுக்கு விரைவில் வாரிசு வரக்கூடிய யோகம் உண்டாகும். அதிர்ஷ்ட வாய்ப்பு சிறப்பா இருக்குதுங்க. திருமண வயசுக்காரங்களுக்கு வரன் வரும். புதுசா இடம் வாங்குற முயற்சி சிறப்பா இருக்குது. சொத்து சம்பந்தப்பட்ட முயற்சி சிறப்பாக தான் இருக்குது. கொஞ்சம் ஆரோக்கிய விஷயத்துல கவனமா இருங்க. தேவையில்லாத மனக்குழப்பத்தை விடங்க. சிறப்பா இருக்குது. பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கு ராகு பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் இந்த நேரம் நெருக்கடி தருவார். எடுக்கிற வேலையிலே கவனமா இருக்கணும். முக்கியமான வேலை எல்லாமே இந்த நேரம் நீங்க கவனம் கொடுத்து தான் ஆகணும். வியாபாரம் தொழில சிறப்பா இருக்குது. இந்த நேரம் புதுசா ஏதாவது செய்றீங்கன்னா மட்டும் கொஞ்சம் அடுத்து வரக்கூடிய வாரங்களை செஞ்சுக்கோங்க. இந்த வாரத்துக்கு இப்போதைக்கு வேண்டாம். மற்றபடி உங்களுக்கு இந்த நேரம் சிறப்பு தான். ஆயிலம் நட்சத்திரக்காரங்களுக்கு வரவு செலவுல கவனமா இருங்க. பணம் கொடுக்கல் வாங்கல கவனமா இருங்க. அவசரமா எந்த வேலையும் செய்ய வேண்டாம். அதே மாதிரி தொடர்ந்து பார்த்தீங்கன்னா வாக்குஸ்தானத்துல கேது இருக்கிறாரு. அதனால வார்த்தைகளை நிதானமா இருங்க. உறவு வகையில கொஞ்சம் அனுசரிச்சு போக பாருங்க. குடும்ப வாழ்க்கையில பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் நேரம் நீங்க கவனம் கொடுக்கணும். பேச்சுவார்த்தையில கவனம் கொடுக்கணும். மற்றபடி குழந்தைகளுடைய நிலையிலும் பாதிப்பு இல்லை. தொழில் வியாபாரம் சிறப்பா இருக்குது. எடுக்கிற முயற்சி உங்களுக்கு சிறப்பு தான். எந்த வேலையா இருந்தாலும் கவனம் கொடுத்தா சிறப்பா இருக்கு. நன்றி நண்பர்களே.